ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வீட்லேயே கெட்டியான தயிர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 2 லிட்டர் பால் வந்து நான் நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். நல்லாவே காஞ்சிருக்குது. அப்புறம் இந்த பால் வந்து பெர குத்தி வைக்கிறதுக்கு தயிர் பண்ணுறதுக்கு வந்து நான் இந்த மாதிரி பானை எடுத்திருக்கேன். பானையில் தான் நான் தயிர் பண்ண போகிறேன். அப்புறமா வந்து இந்த கொஞ்சம் தயிர் வச்சுருக்கேன். இது கூட ஆட் பண்ணுறதுக்காக தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அப்போது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கனாக்கா நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நல்லாவே இது கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இந்த 3 பானையில் தயிர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால இந்த 3 பானையிலையும் ஏற்கனவே வச்சுருக்க கொஞ்சம் கொஞ்சம் தயிரை ஆட் பண்ணிக்கிறேன். பானை வந்து வாங்கிட்டு வந்து ஒரு ஓவர் நைட் வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டிங்கனாக்கா அதில் மணல்லாம் இருக்காது. பார்த்திங்கனாக்கா எல்லாம் பானைக்குள்ளேயும் தயிர் ஊற்றி வச்சுருக்கேன். தயிர் ஊற்றுனதில் அப்படியே இந்த காய்ச்சி வச்சுருக்க பால் வந்து நான் ஊற்ற போகிறேன். இப்போது இந்த பானையில் வந்து முதல்ல தயிர் போட்டுட்டு அப்படியே காய்ச்சி வச்சுருந்த பாலையும் நான் ஊற்றிட்டேன். இப்போ இதை வந்து நான் கவர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நம்ம பறை குத்தி வச்சுருந்த பாலை வந்து இந்த மாதிரி கவர் பண்ணிட்டோம். இது வந்து ஓவர் நைட் ஸ்டோர் பண்ணி மார்னிங் திறந்து பார்த்தோன்னா நல்ல கெட்டியான தயிர் ரெடியாக இருக்கும். நாளைக்கு மார்னிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கனாக்கா ஃபுல் நைட் வந்து நம்ம இதை மூடி வச்சிட்டோம். இப்போ வந்து தயிர் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே போட்டிருக்க இந்த எலாஸ்டிக் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். நீங்கள் வந்து பிளாஸ்டிக் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நல்ல வெள்ளை காட்டன் துணியை வந்து துவைச்சி காய போட்டு அதை வச்சு மூடினாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஸ்பூனில் வந்து எப்படி தயிர் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நிஜமாகவே ரொம்ப கட்டியாக வந்திருக்கு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நீங்கள் பாருங்கள் தயிரை எந்த அளவுக்கு கட்டியாக வந்திருக்கு தெரியுதுங்களா? இப்போ நம்ம கடையில் வாங்குகிற தயிர்னால் லிக்விடாக இருக்கும். இது பார்த்திங்கனாக்கா நம்ம உள்ளே அழுத்தி அடியிலேருந்து எடுத்தாலும் கூட எவ்வளோ கட்டியான தயிர் பாருங்கள், எவ்வளோ கட்டியாக இருக்குது. உள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ கொடுக்குறீங்கன்னா நாம் பண்ணி கொடுக்குற மாதிரி என்றைக்குமே வராது. அதனால் நீங்கள் பண்ணுங்கள். இது வெயில் நாள், குழந்தைங்களுக்கு ரொம்பவே முக்கியம் தயிர் கொடுக்குறது அப்படிங்கிறது. இது வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்.